அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டன்குளம் டு பழனி ரோட்டில் சத்திரப்பட்டி தாசிரி புதுக்கோட்டை சின்ன காளிமுத்து ஐயா அவருடைய தோட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு காலமாக நம்மளோட பயோஃபிட் ஃபெர்டிலைசர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பயோவில் ரிசல்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக சில மக்கள் கேட்குறாங்க. எடுக்க முடியும் அப்படிங்கிற நாங்கள் நிரூபித்து காமிச்சிருக்கோம். ஆல்ரெடி 2-3 வீடியோ சின்ன காளிமுத்து ஐயா அவரோட வீடியோ போட்டிருக்கிறோம். அப்போ இருந்த செடிகளுக்கும் இன்றைக்கி 26/8/2024 இன்றைக்கி இருக்கிற செடிக்கும் கரெக்டாக 9 மாதம் நம்ம பயோஃபிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி எடுக்கிற ரிசல்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 430 செடி இருக்குது. அந்த 430 செடியுமே அருமையான குரோத்தில் இருக்குது. நல்ல ஃப்ளவரிங் இருக்குது. நல்ல ஈல்டு ஃபஸ்ட் எடுத்துருக்குறாங்க. மருந்தடிச்சு யூஸ் பண்ண பின்னாடி, நம்மளோட பயோஃபிட் யூஸ் பண்ண பின்னாடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூவு நல்லா அதிகமாக எடுத்துருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுவுகள் அப்படின்னு சொல்லி நூல் புழுன்னு சொல்லி ஒன்று இப்போ அதை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது. அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம்னா, இன்டாக் பயோ லாரிசைடு இதை வந்து நாங்கள் கூட வந்து நுண்ணோட்டமாக வேலை செய்கிற பயோ 99 அதையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். நாளைக்கு ஏர்லி மார்னிங்காக ஸ்ப்ரே பண்ண சொல்லி இப்போ ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துட்டு ஒரு 1 வீக் பேக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிம்ரிச் ரேப்பப் பயோ 99 இதை 3ஐயும் ஒரு ஸ்ப்ரே கொடுக்க சொல்லியிருக்கோம். அது என்ன ரீசனுக்காகனு பார்த்திங்கன்னா, எடுத்துருக்கிற பூவில் வந்து பிஞ்சாக பூவு அடி சின்ன அது பூவு அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றப்போ பெரிய காய் வர்றப்போ வந்து மரக்காய் அதிகமாக வருதுன்னு சொல்லுவாங்க. புள்ளி இருக்குதுன்னு நிறையா சொல்லுவாங்க. மரக்காய் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ரேட்டு போகாது. ஸோ அதை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ரேப்பப் ஸ்டிம்ரிச் காய் சைனிங் வெயிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா காயோட லுக் தன்மையாக அதுவுமே கொடுத்தும் அதிகமான சின்ன காய் வராமல் இருக்கிறதுக்காக இதை அடுத்து இது இன்னும் நாளாக்கி இருந்து ஸ்ப்ரே பண்ணி 7வது நாள் நம்ம அதை ஸ்ப்ரே பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொல்கிற விஷயத்தை கரெக்டாக ப்ராஃபெக்டாக நாங்கள் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக அவர் ஸ்ப்ரே பண்ணனால பார்த்திங்கன்னா அவருக்கு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்குது. இப்போ வந்தவர் தான் நிற்கிறவர் தானுங்க தோட்டத்து ஓனர் சின்ன காளிமுத்து ஐயா அவருங்கிறவர். ஸோ நம்ம சொன்ன வேலையை கரெக்டான முறையில் செஞ்சனால அவருக்கு நல்ல ஈல்டு வரப்போகுது. நல்ல ஃப்ளவரிங் எடுத்திருக்க ஃப்ளவரிங்கை அப்படி நிப்பாட்டி நம்ம காயாக்கி அவருக்கு நல்ல வருமானத்தை எடுத்து கொடுக்குறதா நம்மளோட நோக்கங்கள். கண்டிப்பாக அவர் நம்ம சொல்கிற மாதிரி செய்கிறோம்ன்ட்ருக்காரு, செஞ்சுக்கிட்டு இருக்கார். கண்டிப்பாக அருமையான ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணியிருந்தார். ஸோ அதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வாதில் முட்டு கொடுத்துருக்குற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டைரெக்டாக வாதில் வந்து கவையை வச்சு முட்டு கொடுக்கவே கூடாது. மெயினான ரீசன் அடிவாது வந்து கவாத்து எடுக்கக்கூடாது. நமக்கு பூ பிடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அடிவாதில் தான் இருக்கும், மேவாதில் அதிகமாக வராது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன மரக்காய் தெரியுங்களா, அந்த காயை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் போன டைம் கொடுத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிலாக அடிச்சுட்டதுனால அவங்க அடிக்காமல் விட்டாங்க, மருந்து ஸ்ப்ரே பண்ணாமல் விட்டாங்க. பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மரம் விழுந்திருக்காது. இந்த டைம் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னனால நம்ம எல்லாமே ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம். கண்டிப்பாக பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாருங்க, பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வேறு எந்த ஒரு சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் கீழே தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டுகள் நாங்கள் பண்ணி தருவோம். நாங்கள் சொல்கிறத கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அருமையான ரிசல்ட் எடுத்துத்தர வேண்டியது எங்களோட கடமை, எங்களுடைய பொறுப்பு. தேங்க்யூ டு நெட் சர்ஃப் தனுஸ்ரீ ஆர்கானிக். மனமார்ந்த நன்றி.